வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆம்ப்ளிஃபையரில் வால்யூம் கண்ட்ரோல் வேலை செய்யலைன்னா அதை நம்ம எப்படி மாற்றுறோன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம அதை பழுதான வால்யூம் கண்ட்ரோலையும் நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்றதையும் பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே. இதுதான் அந்த புது வால்யூம் கண்ட்ரோல். இதோட வேல்யூ வந்து 100K. இது அந்த புது வால்யூம் கண்ட்ரோல் நம்ம எப்படி வந்து மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு 2 பின்னையும் ஷார்ட் பண்ணிக்கோங்க. எப்படி சால்ட்ரிங் பண்ணுற பாருங்கள். ஒரு வயர் வச்சு ரெண்டுத்தையும் ஷார்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ட் பண்ண அப்புறம் மல்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. மல்டிமீட்டரை வந்து 200Kல செட் பண்ணிக்கோங்க. காட்டுற மாதிரி 200K. ஏன்னா அதுக்கு கீழே செட் பண்ண முடியாது. நம்ம அது கீழே செட் பண்ணிங்கன்னா நமக்கு வேல்யூ காட்டாது. 200Kல செட் பண்ணால் வேல்யூ காட்டும் அது. ஏன்னா அது 100K வால்யூம் கண்ட்ரோல். இது பாருங்கள், ஒரு ரெண்டு வந்து ஷார்ட் பண்ண ஒயர், ஒரு ரெண்டு ஒரு பின்னும் இன்னொரு பின்னையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த வால்யூம் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அதோடய வேல்யூ மாறும் உங்களுக்கு. ஃப்ரம் 0 to 100 வரையும் போகும். 100K இல்லையா அது, அதனால் வந்து 100K வரும். பாருங்கள், தெரியாது பாருங்கள். 63, 70, 100 வரையும் போகும். 103. ஓகேங்களா? இப்போ இந்த வால்யூம் கண்ட்ரோல் வந்து நல்லாயிருக்கு. அப்போது பார்த்துங்க, 103. குறைச்சிங்கனாலும் கரெக்டாக குறையும். அது குறையுது பாருங்கள். 0க்கு வரும். ஃபுல்லாக வால்யூம் கம்மி ஆகிடுச்சுன்னா 0க்கு வந்துடும். இங்கே பாருங்கள், 0க்கு வந்துடுச்சு பாருங்கள். 0க்கு வரும். ஓகே, 0க்கு வந்துடுச்சு பாருங்கள். அப்போது வந்து இந்த வால்யூம் கண்ட்ரோல் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த வால்யூம் கண்ட்ரோல் தான் நம்ம மாற்ற போகிறோம். வாங்க, இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. எல்லா ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ண அப்புறம் நம்ம டாப் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், ஃபால்ட்டான வால்யூம் கண்ட்ரோல். இதோ இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. 2 வால்யூம் கண்ட்ரோலு. வால்யூம் கண்ட்ரோலில் ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிங்கன்னா வந்துடும். இந்த டஸ்ட்டெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டஸ்ட் இருக்குது பாருங்கள். இந்த டஸ்ட்டால் நிறைய நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும். 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது டஸ்ட்டெல்லாம், எலக்ட்ரானிக் பொருள் எல்லாமே 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஃபால்ட்டு சீக்கிரம் வராது உங்களுக்கு. இந்த வால்யூம் கண்ட்ரோலை சால்ட்ரிங் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள். 3 வயர் வரும் வால்யூம் கண்ட்ரோலில். ஒன்று சால்ட்ரிங் பண்ணி எடுத்துருங்க. எடுத்தாச்சு பாருங்கள். ப்ரௌன், பிளாக், ஒயிட்டு, இது எப்படி இருக்கோ அதே சீக்வன்ஸில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எலக்ட்ரானிக் தெரியாதவங்க அதே சீக்வன்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை ட்ரேஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் வந்து இந்த கலரை வந்து பார்த்துங்க. கலர் மாறாமல் எந்தெந்த இடத்துல இருந்தோ அதே இடத்துல வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது இன்னொரு வால்யூம் கண்ட்ரோலு, அதையும் நம்ம ரிமூவ் பண்ணுவோம். இந்த ஆம்ப்ளிஃபையரை வந்து நானே அசம்பிள் பண்ணது. நான் இப்போ தான் ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கேன் நான். அதனால் வந்து இது அசம்பிள் பண்ணதை என்னால் போட முடியல. இப்போ இது வால்யூம் கண்ட்ரோல் ரிப்பேர் ஆனதால் உங்களுக்கு வந்து இது எப்படி மாற்றுறன்றதை இந்த வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு. அது செகண்ட் ஒன்று ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த ஸ்க்ரூவை அன்ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா
ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த வால்யூம் கண்ட்ரோல் வந்துடும். வந்துடுச்சு பாருங்கள். ஒரு வால்யூம் கண்ட்ரோல் எடுத்தாச்சு. அடுத்ததையும் எடுத்துருவோம். செகண்ட் வந்து பிளாஸ்டிக் அப்படியே ரிமூவ் பண்ணால் வந்துடும். அதையும் அன்ஸ்க்ரூ பண்ணிவிடுங்க. எடுத்தாச்சு. இங்கே வந்தால் நான் லாஸ்ட்டாக அந்த வீடியோவில் காட்டுறேன் எப்படி இந்த வால்யூம் கண்ட்ரோல் வந்து இது பழுதான வால்யூம் கண்ட்ரோல் நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்றது நம்ம லாஸ்ட்டில் காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் அந்த ஃபால்ட்டான வால்யூம் கண்ட்ரோலு. இதுதான் இந்த பழைய வால்யூம் கண்ட்ரோலு. இதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் எப்படி செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம புது வால்யூம் கண்ட்ரோல் நம்ம சால்ட்ரிங் பண்ணி மாற்றிடலாம். ரெண்டும் பழசு. அது அப்புறமா பார்த்துக்கலாம். நம்ம ஸ்க்ரூ எடுத்துங்க, புது வால்யூம் ஒன்று அன்ஸ்க்ரூ பண்ணிவிடுங்க. எப்படி ஏற்கனவே பழைய ஒயர் எப்படி இருந்ததோ, எந்தெந்த கலர் எங்கே இருந்ததோ அதே மாதிரி வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். எப்படி சால்ட்ரிங் பண்ணுறது பாருங்கள். 1 2 பண்ணியாச்சு. 3வது இது ஒன்றும் இல்லை. அது கலரு வந்து எந்தெந்த கலரு எங்கெங்கே இருக்குது பார்த்தீங்களா, அது ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் தெரியலனா கூட என்னை கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி பண்ணணுன்றதை. சால்ட்ரிங் பண்ணியாச்சு. கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கோங்க, சால்ட்ரிங் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்குங்க. கொஞ்சம் நல்லா சால்ட்ரிங் பண்ணிட்டு லைட்டாக இழுத்து பாருங்கள் வருதான்னு. சில சரியாக சால்ட்ரு ஆகலைன்னா உங்களுக்கு உடனே கையோடு வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா சால்ட்ரு பண்ணியாச்சு. ஒரு வால்யூம் கண்ட்ரோல் பண்ணியாச்சு. அடுத்தது நான் பண்ணுறேன் பாருங்கள். இது ஆக்சுவலாக வந்து நம்ம டியூவல் கண்ட்ரோல்லே கொடுக்கலாம். பட் அப்படி கொடுத்தீங்கன்னா வந்து ஃபால்ட்டு வந்ததுன்னா ஒரு வால்யூம் கண்ட்ரோல் ஒரு சேனல் ஃபால்ட்டு வந்தால் 2 சேனலும் உங்களுக்கு வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நமக்கு எந்த ஸ்பீக்கர் வந்து ப்ளே ஆகுதுன்றது தெரியாது நமக்கு. இது வந்து தனித்தனியாக வால்யூம் கண்ட்ரோல் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனித்தனி சேனலாக வந்து வால்யூம் கம்மி பண்ணும்போது தனித்தனியாக தெரியும் உங்களுக்கு. இது ரெண்டும் டியூவல் போட்டிங்கன்னா அட் அ டைம் ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். நமக்கு எது ஃபால்ட் ஆனாலும் தெரியாது உங்களுக்கு. சால்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிப்பெல்லாம் வந்து சால்ட்ரு பண்ணிக்கோங்க. வால்யூம் கண்ட்ரோல் டிப்பெல்லாம் சால்ட்ரு பண்ணிங்கன்னா ஒயர் வச்சு பற்ற வச்சிங்கன்னா சால்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு பிடிச்சிக்கும் உங்களுக்கு. இது பாருங்கள், டிப்பு சால்ட்ரு பண்ணிட்டு வைக்கிறேன், உடனே உங்களுக்கு வந்து பிடிச்சிக்கும். லெட்டை வந்து டிப்பில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து வச்சு சால்ட்ரு பண்ணிங்கன்னா டக்குன்னு பிடிச்சிக்கும் உங்களுக்கு. ஆம்ப்ளிஃபையர் பற்றி எதாவது டவுட்டுன்னா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். கலர் கோடிங் வந்து ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும். வால்யூம் கண்ட்ரோல் பேஸ்க்கு வேறு கலர் வரும், ட்ரிபிளுக்கு வேறு கலர் வரும், வால்யூம் கண்ட்ரோலுக்கு வேறு கலர் வரும். பட் வந்து டூயல்
ட்ரிபிள் பேஸ் வால்யூமுக்கு வந்து கலர் அதாவது கலர் சேமாக தான் வரும். ஒரு செட்டுனா இதில் ஒயிட்டு பிளாக்கு ப்ரௌன் இருக்குது பாருங்கள். 2 வால்யூம் கண்ட்ரோல்லையும் அதே மாதிரி தான் இருக்கும். பேஸ்லேயும் அதே போல் இருக்கும். ட்ரிபிள்லேயும் உங்களுக்கு அதே போல் இருக்கும். அதை பார்த்தே நீங்கள் எடுத்துகிட்டு ப்ராப்ளம்னா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு சால்வ் பண்ணலாம். சில நேரத்தில் வந்து ஒயரு வந்து ஏற்கனவே நம்ம சால்ட் பண்ணி எடுக்கும்போது மெலிசாக இருக்கும் ஒயரு. அதை வந்து அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரிம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சால்ட் பண்ணிங்கன்னா நல்லா பிடிச்சிக்கும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம வால்யூம் கண்ட்ரோல் போட்டாச்சு. ப்ளே பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். சவுண்டு ஃபுல்லாக வைக்கிறேன். ஒரு சேனல் ப்ளே பண்ணியாச்சு. நான் அடுத்த சேனல் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒயரை மாற்றி கொடுத்துட்டு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடு ஒர்க் ஆகுது பாருங்கள். சைடு கொஞ்சம் ஒர்க் ஆகுது பாருங்கள். இதுதான் அந்த பழைய வால்யூம் கண்ட்ரோலு. நான் சொன்னேன் இல்லையா, நான் அப்புறமா லாஸ்ட்டாக வீடியோவில் போகிறேன் எப்படி செக் பண்ணுறதுன்றது. இது ஃபால்ட்டான வால்யூம் கண்ட்ரோல் செக் பண்ணலாம். இது 200Kல செட் பண்ணிக்கோங்க. இது 100K வால்யூம் கண்ட்ரோல் பழசு, சேம் வேல்யூ. அதே போல் இந்த 2 பின்னையும் ஷார்ட் பண்ணிக்கோங்க. 2 பின்னையும் ஃபஸ்ட் 2 பின்னையும் ஷார்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதில் வந்து வேரி ஆச்சு. அட்ஜஸ்ட் பண்ண வந்து மீட்ரு வந்து வேரி ஆச்சு. பட் இதில் வந்து வேரியலை பாருங்கள், அப்படியே 1ல் தான் இருக்குது. இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் வேரி ஆகலை சுத்தமாக. அது வந்து இந்த வால்யூம் கண்ட்ரோல் டெட் ஆகி போச்சு. இதுதான் ஃபால்ட்டு. சில நேரத்தில் உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து சரியாக இன்க்ரீஸ் ஆகாத, அதையும் நீங்கள் இதே போல் மாற்றிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு.